வணக்கம் மக்களே, வெல்கம் டு சைபர் செக்யூரிட்டி. உங்களுக்காக குயிக் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் மை செல்ஃப். ஐ ஹாவ் அரவுண்ட் க்ளோஸ் டு 25 years of experience in cyber security domain. Started my career as a desktop support guy, then moved into server support, network support அப்படின்னு ஆரம்பித்து அரவுண்ட் 2000 இருக்கும். I moved into cyber security domain, configuring perimeter security products like firewall, IPS, web gateway, email gateway. Then I moved into vulnerability assessment and penetration testing. It's purely because of curiosity. அந்த பக்கம் நம்ம பண்ணுற கான்ஃபிகரேஷன்லாம் இவங்களால் ஹேக் பண்ண முடியுது அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. தென் I moved into risk management, risk assessment and risk management. That time I was part of the ISMS process implementation team. So one of the component is to perform a risk assessment. ஸோ அதுக்காக ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ISMS ப்ராசஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். தென் ஐ மூவ்ட் இன் டு ஒன் ஆஃப் த பிக் 4 AERS இருந்தேன், ஆடிட் அண்ட் என்டர்பிரைஸ் ரிஸ்க் சர்வீசஸ். இதில் அங்கே வேலை செஞ்சவங்களுக்கு புரியும் எந்த ஆடிட்டிங் ஃபர்ம் அப்படின்னு. தென் ஐ மூவ் டு Global SOC. I was managing a global SOC operations for a leading entity. Currently ஒரு 8-10 வருஷமாக இருக்கா ஒரு பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டரில் ஐ எம் டேக்கிங் கேர் ஆஃப் திஸ் கவர்னன்ஸ், ரிஸ்க் அண்ட் கம்ப்ளைன்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ். ஓகே, why I am starting this channel? There is so much of demand in cyber security domain, but சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது, எஸ்பெஷலி அக்ராஸ் த குளோப். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஓரளவுக்கு நிறைய காலேஜஸ் இருக்குது. they are focusing on cyber security area and pretty much good crowd இருக்குது. அதுலேயும் நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க சைபர் செக்யூரிட்டி டொமைனில். அங்கேருந்து வெளியே வர்றவங்க, ஆர் தே மீட்டிங் த ரிக்குவயர்மெண்ட்ஸ்? டூ தே நோ வாட் தே ஹாவ் டு டூ? டூ தே ஹாவ் தட் இண்டஸ்ட்ரி அண்ட் என்வாயர்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்? நோ. என்ன ரீசன்? 2 ரீசன் ப்ரைமரிலி. ஒன்று, அந்த ஃபேக்கல்ட்டி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஜர் கிடையாது. தே haven't seen the how things are implemented, integrated in the actual industry. And ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா அந்த டெக்னாலஜி, what the technology they are using in the college is outdated. அந்த சாஃப்ட்வேர் எல்லாமே அவுடேட்டடாக இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு அவங்க ஜஸ்ட் கான்ஃபிகர் பண்ணிவிட்டு அதை செக் பண்ணிவிட்டு 2 தடவை அந்த ஹேக்கிங் டூல், அந்த ஸ்கேனிங் டூல்லாம் போட்டு ரன் பண்ணிவிட்டு வெளியே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே டோட்டலி டிஃப்ரெண்ட் என்வாயர்மெண்ட்டு. ஸோ இது இவங்களுக்கு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, லெட் அஸ் ட்ரை டு, ஐ நோ த பெயின் பாயிண்ட்ஸ் பிகாஸ் ஐ ஹவ் இன்டராக்டட் வித் த ஃப்ரெஷர்ஸ், ஐ ஹவ் ரெக்ரூட்டட் பீப்புள், ஸ்டூடெண்ட்ஸ், லேட்ரல் ஹையர்ஸ் நிறைய பேர் ஹையர் பண்ணியிருக்கேன் டு டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டி. ஸோ ஐ நோ வாட் டு தே நோ அண்ட் வாட் தே டோன்ட். ஸோ இந்த கேப்பை எப்படி அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா, எவ்ரி டைம் ஒரு நியூ ஹையரை நான் கொண்டு வரும்போது டாக்குமெண்டட் ப்ரொசீஜர் இருக்கும், அதை கொடுத்துருவோம். ஸோ தே வில் ஹேவ் டு கோ த்ரூ அண்ட் தென் தே வில் ஹேவ் டு லேர்ன். இதை ஒரு குளோபல் ஸ்கேலில் பண்ணால் எப்படி இருக்கும்னு ஒரு தாட் வந்தது. சரி, நம்ம ஒரு சேனல் ஆரம்பித்து நம்ம எஸ்பெஷலி தமிழ் கொஞ்சம் கன்வீனியன்ட் எனக்கு. ஸோ பார்ன் பாட் அப் இன் சென்னை. ஸோ அதனால் ஐம் ஜஸ்ட் ஸ்டார்டிங் திஸ். இதுக்கு முன்னாடி இதை மாதிரி ஒரு மென்டரிங் பண்ணி நான் கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேருக்கு மென்டரிங் பண்ணி அவங்கள ஆன் த ஜாபில் ட்ரெயின் பண்ணி நவ் தே ஆர் இன் வெரி குட் பொசிஷன் அக்ராஸ் த குளோப். பெரிய பெரிய லெவலில் பிக் 4லலாம் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, பொசிஷனில் மூவ் ஆகியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் நம்ம சொல்லி கொடுத்தா ஓரளவுக்கு அவங்களுக்கு புரியும். அதை அவங்க யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற ஒரு சக்ஸஸ் ரேட் அதிகமாக பார்த்ததுனால அது ஒரு கான்ஃபிடென்ஸ். அதனால் இந்த சேனலும் ஆரம்பிக்கணும்னு ஒரு எண்ணம். ஓகே, ஸோ இந்த சேனலில் நான் என்ன எதிர்பார்க்கலாம்? வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட், வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் இன் ஈச் ரோல். ஒரு ரோலுக்கும் இப்போ ஒரு SOC அனலிஸ்ட்டாக இருக்கட்டும், ஒரு ISMS கன்சல்டன்ட், இல்லை ஒரு வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் கன்சல்டன்ட், இவங்கெல்லாம் ஒரு பென் டெஸ்டர், இவங்ககிட்டோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவாக இருக்கும், ரியாலிட்டி எப்படி இருக்கும், இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். அப்புறம் மார்க்கெட் ட்ரெண்டு, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எஸ்பெஷலி அப்ராடில்
நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஹையர்ஸ்க்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸும் சர்டிஃபிகேஷன் மாத்திரம் வச்சுட்டு நீங்கள் ஜாபை வந்து ஹண்டிங் பண்ணிங்கன்னா வேறு கண்ட்ரியில், ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்லேயோ யூகேலையோ இல்லை ஆஸ்திரேலியா இல்லை மிடில் ஈஸ்ட்டு அப்படின்னா அது மாத்திரம் உங்களுக்கு வந்து போதாது. மற்ற க்ரைட்டீரியாஸும் இருக்குது. அதையும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். அனாலிசிஸ் ஆஃப் த சம் ஆஃப் த கிரிட்டிக்கல் இன்சிடென்ட்ஸ். என்னென்ன இன்சிடென்ட் நடந்தது இந்த பாஸ்ட்டு, அதனுடைய பேக்ரவுண்ட் என்ன, யார் என்ன எப்படி மூவ் பண்ணாங்க, எதனால் இது வந்து ஃபெயில் ஆச்சு. மோஸ்ட்லி ஹியூமன் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. டெக்னாலஜி சைடில் என்ன ஃபெயில் ஆச்சு அதை பற்றி பார்ப்போம். என்னன்னாலும் நம்ம கவர் பண்ண மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெப்த் டெக்னிக்கல் அனாலிசிஸ். டெக்னிக்கலாக வந்து we are not going to talk in this any of this channel, any of the videos. அண்ட் செக்யூரிட்டி ப்ராடக்ட் இம்ப்ளிமெண்டேஷன், இன்டகிரேஷன், ட்ரபுள் ஷூட்டிங், இதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து வீடியோஸ் நிறைய போட்டிருக்காங்க. அவங்க டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. அது நானும் பார்த்துருக்கேன். அதெல்லாம் வந்து எங்கெங்கே தேவையோ அந்த இடத்துல வந்து நான் வந்து ரெஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். பட் இது வந்து ஒரு பியூர்லி ஒரு சைபர் செக்யூரிட்டி ஃப்ரெஷர்ஸ்க்கு ஒரு லேமன் லாங்குவேஜில் இது வந்து இருக்கும். இன்சிடென்ட் அனாலிசிஸாக இருக்கட்டும், அதாவது ஜாப் ரிக்குயர்மெண்ட்ஸை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை டே டு டே என்ன ஆப்ரேஷன்ஸில் என்ன பண்ணணும் இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு லேமன் லாங்குவேஜில் தான் நம்ம பேச போகிறோம். இந்த சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ப்ளீஸ் ஃபாலோ மை சேனல். அ ப்ரீஃப் கமெண்ட் லைக் தேங்க்யூ வில் மோட்டிவேட் மீ டு மேக் அண்ட் ஷேர் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் அண்ட் அதர் டாபிக்ஸ். நன்றி.